ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மணி சேவ் பண்ண போகிற பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 8 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஈஸியாக மணி சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேவ் பண்ணுறதுக்கான கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இவ்வளோ அமௌண்ட் இந்த பீரியட்குள்ளே நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எதுக்காக நீங்கள் இந்த மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிள், வீடு வாங்குறதுக்கு, இல்லை ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு, ஸோ லேண்ட் வாங்குறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் மணி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மணி சேவ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் பட்ஜெட்டை நம்ம பர்ஃபெக்டாக மேக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக மணி சேவ் பண்ண முடியும். பட்ஜெட் ஏன் மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மந்த் நம்ம போட்டு வச்சுருக்க பட்ஜெட்டில் என்னெல்லாம் நம்ம தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் மந்த் நம்ம ட்ராக் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டில் இருந்து நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண முடியும். ஸோ அப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகளெல்லாம் நம்ம கட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்ட்ரா மணி சேவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் மெத்தடில் மணி சேவ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு போகிறோம், ஒரு 100 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு 70 ருபீஸ் ஆகிருக்கு, இல்லை 75 ருபீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மீதி இருக்க பேலன்ஸை இப்போ 100 ருபீஸில் 75 ருபீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ 25 நமக்கு பேலன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ரவுண்டாக 100 ருபீஸ் கடையில் செலவான மாதிரி அந்த 25 எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் உண்டியலில் போட்டு சேவ் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களால் மணி சேவ் பண்ண முடியும். அதாவது இப்போது ஒரு 20 ருபீஸ் எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு 18 ரூபா செலவாகுதுன்னா 2 ரூபா எடுத்துகிட்டு உண்டியலில் போடுங்க. நமக்கு சிறு துளி பெருவெல்லம். ஸோ அதனால் நம்ம சிறுக சிறுக சேமித்தா கூட போதும். நமக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ஒரு பிக் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மூலயமா நம்மளை இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக மணி சேவ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சேல்ரி வாங்கின உடனே ஒரு சேலரியிலேருந்து 10% அப்படி இல்லைன்னா 15% ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடெல்லாம் உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாலே அடுத்த மெத்தட் உங்களால் ஈஸியாக இந்த சிட்டு மெத்தட் ஃபாலோ பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த 4 டிப்ஸும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சிட்டில் சிட்டு கட்டலாம். அதாவது ஒரு 2500 இருக்குது, நமக்கு மாதம் மாதம் அந்த மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 50,000 ரூபா சிட்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபா தான் லாஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ அதுக்குள்ளாரியே தான் நமக்கு அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். லாஸ்ட்டு சிட்டு மட்டும் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் 2500 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 50,000 நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங். அதாவது சிட்டு வேண்டாங்க, எங்களுக்கு நம்பிக்கையான ஆள் யாரும் இல்லை, எங்களால் சிட்டு போட முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் கோல்டு ஸ்கீம் இப்போ நிறைய ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கோல்டு சேவிங்கில் ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு மணி தேவைப்படும் போது நீங்கள் அதை சேல் பண்ணிவிட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நகையாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கோல்டு சேவிங் பண்ண முடியல, வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பேங்க் ஆர்டியில் சேவ் பண்ண முடியும். பேங்க் ஆர்டி அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் டேர்மாக தான் எனக்கு மணி சேவ் பண்ணணும், இல்லை ஒரு 6 மாதத்துக்கு தான் என்னால் பண்ண முடியும், அதுக்குள்ளே எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் 6 மந்த்துக்கு நீங்கள் பேங்க் ஆர்டி கட்டிட்டு வரலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு நம்ம கட்டணும். ஸோ அதனால் நீங்கள் லாங் டேர்ம் பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஷார்ட் டேர்ம் இப்போ 1 இயர் 6 மந்த்து 1.5 இயர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து
இப்போ நம்ம சேனல் இல்லாமல் இன்னும் நிறைய சேனலில் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் பார்த்து எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த மெத்தட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த சேலஞ்சில் எப்படி மணி சேவ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது மூலிமா வந்து நம்மளால் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் இதிலேருந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.